வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ இது டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் தான். என்னன்னா நித்யஸ்ரீ நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதிரசம் மாவு கலந்து வச்சு அது 2 நாள் ஆகிடுத்து, ரொம்ப கெட்டியாக இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம், மாவு அப்படியே உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இதுக்கு நான் கமெண்ட்டில் எதுவுமே அடிக்க முடியாது, நான் சொன்னால் தான் கிளாரிஃபை பண்ண முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இது உங்களுக்காகவே போடுற வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எவ்வளோ டம்ளர் எடுத்துட்டீங்கன்னு தெரியாது. இப்போ நான் சொன்ன அளவில் 2 கப் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 1/4லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் வெல்லம் எடுத்து கரைச்சிட்டு அதே மாதிரி பாகு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அதை பிசைஞ்சிக்கோங்க. அந்த கொஞ்சம் பாகு விட்டு பிசைஞ்சிக்கோங்க, மிச்ச பாகு இருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. பாகை விட்டு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு பாருங்க தட்டை வருதா, எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி. அந்த வடிகிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி சொன்னோம் இல்லையா, அது வந்ததுன்னா கொஞ்சம் சூடு ஆறினோடனே தட்டி பாருங்க. கரெக்டாக வந்தது அப்படின்னா மிச்ச மாவு எல்லாத்துலேயும் அந்த பாகை விட்டு நல்லா அதே சூட்லேயே பிசைஞ்சு தனியாக ஓரமாக வச்சுருங்க. இன்றைக்கியே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நாளைக்கு கூட நீங்கள் அதை பண்ணலாம். ஏன்னா அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் அது பண்ண முடியும். இந்த சில மாவு பார்த்தீங்கன்னா அந்த வெல்லத்தை சீக்கிரம் உறிஞ்சின்றும், அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி கட்டி ஆகுறது. சில மாவு அந்த அரிசியோட பதத்தை பொறுத்து தான் இருக்குது அந்த மாவுக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்து அதை அதே மாதிரி பாகு வச்சுட்டு கொஞ்சம் மாவில் பிசைஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லா மாவுலையும் விட்டு பிசைஞ்சு தனியாக வச்சு மறுநாள் அதை பொரிங்க. ரொம்ப நல்லா வரும் அதிரசம், கண்டிப்பாக நல்லா வரும். அதுக்கப்புறம் நரேஷ் குமார் நீங்கள் தட்டை, அதுக்கப்புறம் டொமேட்டோ சட்னிக்கு சர்க்கரை அதிரசம் கேட்டிருந்தீங்க. சர்க்கரை அதிரசம் இப்போ பண்ண முடியுமான்னு தெரியல, பட் தட்டை கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா நரேஷ்குமார், அனிதா ரமணி, ஹேமா மோகன் இவங்க எல்லாருமே தட்டை கேட்டிருக்காங்க. ஸோ தட்டை கண்டிப்பாக நான் போடுறேன். 2 கப் ரைஸ் ஃப்ளாருக்கு அனிதா நீங்கள் கேட்டிருக்கீங்க, 2 கப் ரைஸ் ஃப்ளாருக்கு தண்ணி எவ்வளோ விடணும்னு. அந்த தட்டைக்கு நம்ம அந்த மாவு சாஃப்டாக இருக்கணும், அந்த பிசைறதை பொறுத்து தான் இருக்கே தவிர அளவெல்லாம் கிடையாது. தண்ணி அது கண் மதிப்பில் தான் நம்மளால் விட முடியும். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 7 கப் கேக்கும் அதிரசமும் ரொம்ப நல்லா வந்ததுன்னு அமைச்சிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மரியம் நீமா டொமேட்டோ சட்னி கேட்டிருந்தீங்க. தீபாவளிக்கு அப்புறமா நான் அந்த டொமேட்டோ சட்னி அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் கிருத்திகா விஜய் கீழே மிளகு ஏன் சேர்க்குறேன்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நம்ம வெண்ணெய் காய்ச்சும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்கிறது இல்லை. ஸோ முருங்கைக்கீரை இப்போ கிடைக்கிறதும் கிடையாது. அதனால அதுக்கு பதிலாக மிளகு கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் மிளகு சேர்த்தோம் அதில். அப்புறம் நித்யாராஜ் நீங்கள் முருங்கைக்கீரையில் ரெசிபி கேட்டிருக்கீங்க, அது கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஆஃப்டர் தீபாவளி. அதே மாதிரி பேசின் லட்டுக்கு நீங்கள் அளவு கேட்டிருந்தீங்க, அதனால அந்த அளவு சொல்கிறேன். அதே மாதிரி அரவிந்த் புவனா நீங்களும் லட்டு பண்ணுறதுக்கு கேட்டிருந்தீங்க. முடிஞ்சதுன்னா நான் லட்டு அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே ஆக்சுவலாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இப்போ பேசின் லட்டுக்கு நான் அளவு மட்டும் சொல்கிறேன். 2 கப்பு கடலை மாவு, 2 கப்பு சர்க்கரை, 2 ஸ்பூன் அரிசி மாவு. அப்புறம் வேணும்னா நீங்கள் ஒரு பிஞ்சு சோடா, கலர் ஆப்ஷன், இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் 2 கப் எடுத்துக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பாகு பதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வரும், அதுதான் கன்சிஸ்டன்சி அந்த பாகு பதம். அதனால் அது மாதிரி பண்ணுங்க, வரும். நான் ஏற்கனவே காரா பூந்தி பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதே தான் இதில் நீங்கள் காரா பூந்தி ரொம்ப முருகலாக எடுக்க வேண்டாம், பூந்தி முருகலாக எடுக்க வேண்டாம். இதில் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக எடுங்க, காரம் சேர்க்காமல் பண்ணுங்க, கொஞ்சம் சாஃப்டாக எடுங்க, அவ்வளோதான். முடிஞ்சதுன்னா நான் அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ராஜி காரைக்குடி சீப்பு பணியாரம் கேட்டுறீங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸி, நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு, அதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் தேன்குழல் ஹரிணி தேன்குழலை நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஏன் செவந்து போயிடுச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்று மாவு பழைய மாவாக இருக்கும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மாவு பிசைஞ்சது நிறைய பிசைஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் செவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துட்டா கூட அதை 2 பாகமாக பிசைஞ்சு புழிங்க, அப்போ தான் அந்த வெள்ளை வெள்ளைன்னு வரும். அது மட்டும் இல்லை, அடுப்பும் ஒரே தீயில் மிதமாக கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் இருந்ததுன்னா ஒரே தீயில் இருக்கணும், அப்போ தான் நல்ல வெள்ளை வெள்ளைங்கிற முறுக்கு தேன்குழல் நமக்கு கிடைக்கும். அப்புறம் சித்ரா ரமணி நீங்கள் கீக்கு கமெண்ட்ஸ் அமைச்சிருந்தீங்க, நான் பார்த்தேன். நான் அது கிரிட்டிசிசமாக எடுத்துக்கல. நாங்கள் கீ காய்ச்சினது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒயிட் அந்த லைட் ப்ரௌன் செடிமெண்ட் இருக்கணும்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இன்னைக்கு காய்ச்சினதை பாருங்கள், நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், நீங்கள் சொன்ன அதே லைட் ப்ரௌன் வந்திருக்கு.
இது வந்து நான் வடிகட்டின கீ. ஒரு நிமிஷம் இருங்க. இதை நான் வடிகட்டினது. இது பாருங்கள், அந்த செடிமெண்ட் வந்து அதில் அப்படியே தங்கியிருக்கு. லைட் ப்ரௌன் கலர் செடிமெண்ட் அதில் தங்கியிருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. நீங்கள் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி ஸ்டேஜில் தான் எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. அந்த இதுவும் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே செகண்ட். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இந்த வாசனைக்கும் வந்து வித்தியாசம் டெஃபினட்டாக இருக்கும். நாங்கள் காய்ச்சின கீழ் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இது பாருங்க, இது வந்து நீங்கள் சொன்னீங்க தெரியுமா வெள்ளை காய்ச்சல்னு, அதுதான். இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால் வச்சுக்க முடியாது, ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். இது நீங்கள் சொன்ன அந்த முருகை காய்ச்சல், அதாவது முருகை காய்ச்சல் நீங்கள் சொன்ன பதத்தில் தான் நான் வந்து காய்ச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ வாசனை வந்து எனக்கு தெரியுது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த வாசனை வந்து கண்டிப்பாக புரியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, வேறு யாராவது கேட்டிருந்து நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட கோவிச்சிக்க வேண்டாம். தயவுசெய்து திருப்பி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து அதை எப்படி கிளாரிஃபை பண்ணமோ உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.